அனைத்து உறவுகளும் வணக்கம். நாம் இன்றைய பிடிஜபியில் பார்க்க இருப்பது ஐபிஎல் 2025ஆம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளின் 22வது போட்டியாக பஞ்சாப் கிங் மற்றும் சிஎஸ்கே அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற உள்ளது. இந்த போட்டியிலே எந்த அணியினர் வெற்றி பெறுவதற்கு இந்த இரண்டு அணிகளுடைய கடந்த கால பெறுபர்களும் யார் யாருக்கு சாதகமாகவும் யார் யாருக்கு பாதகமாகவும் அமைந்திருக்கின்றது என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த சிஎஸ்கே மற்றும் பஞ்சாப் கிங் ஆகிய இரண்டு அணிகளையும் எடுத்து நோக்கின்ற சந்தர்ப்பத்தில் இதுவரை 31 போட்டிகளிலே விளையாடி அதில் 17 போட்டிகளிலே சிஎஸ்கே அணியினர் வெற்றியினையும் 14 போட்டிகளிலே இந்த பஞ்சாப் கிங் அணியினர் வெற்றியினையும் பெற்றிருக்கின்றார்கள். அதே போன்று இந்த 31 போட்டிகளிலே 25 போட்டிகள் இந்தியாவில் இடம்பெற்றிருக்கின்றது. அவ்வாறு இந்தியாவில் இடம்பெற்ற 25 போட்டிகளிலே சிஎஸ்கே அணியானவர்கள் 13 போட்டிகளில் வெற்றியினையும் 12 போட்டிகளிலே பஞ்சாப் கிங் அணியினர் வெற்றியினையும் பெற்றிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கடந்த காலங்களிலே இந்த ஐபிஎல் சுற்றுப் போட்டிகளிலே சிஎஸ்கே அணியினர் மிக உச்சத்தில் காணப்பட்ட ஒரு அணியாக காணப்பட்ட சூழ்நிலையில் கூட பஞ்சாப் கிங் அணியினர் சிஎஸ்கே அணியினருக்கு எதிராக மிகச்சிறந்த ஒரு வெற்றி சதவீதத்தினை வைத்திருப்பது இந்த இடத்திலே பஞ்சாப் கிங் அணியினருக்கும் இந்த போட்டியிலே ஒரு சமபலம் வாய்ந்த ஒரு தன்மையினை கொடுத்திருக்கின்றது. அதே போன்று கடந்த 3 வருட பெறுபர்களை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கடந்த 3 வருடங்களிலே இந்த இரண்டு அணிகளும் மொத்தமாக 5 போட்டிகளிலே விளையாடி அதில் ஒரு போட்டியில் மட்டுமே சிஎஸ்கே அணியினர் வெற்றினையும் 4 போட்டிகளிலே பஞ்சாப் கிங் அணியினர் வெற்றியினை பெற்றிருப்பது இந்த இடத்திலே பஞ்சாப் கிங் அணியினருக்கு சமீப கால பெறுபர்களின் அடிப்படையில் ஒரு உயர்வான இடத்தினை கொடுத்திருக்கின்றது. இருப்பினும் கடந்த ஐபிஎல் 2024ஆம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளை பொறுத்தவரையில் இந்த இரண்டு அணிகளும் 2 போட்டிகளில் விளையாடி அதில் ஒவ்வொரு போட்டிகளிலும் ஒவ்வொரு அணிகளும் வெற்றியினை பெற்றிருப்பதும் இந்த இரண்டு அணிகளுக்கும் ஒரு சமபலம் வாய்ந்த ஒரு தன்மையினை கொடுத்திருக்கின்றது. அனைத்தையும் விடுத்து இந்த போட்டியிலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தினை ஏற்படுத்துகின்ற விடயமாக இந்த போட்டி நடைபெறுகின்ற சண்டிகார் ஸ்டேடியம் தான் அமைந்திருக்கின்றது. இந்த மைதானத்தினை பொறுத்தவரையில் இந்த மைதானம் கடந்த ஐபிஎல் 2024ஆம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளில் தான் ஐபிஎல் சுற்றுப் போட்டிகள் விளையாடப்பட்ட ஒரு மைதானமாக காணப்படும். இந்த மைதானத்திலே இதுவரை சிஎஸ்கே மற்றும் பஞ்சாப் கிங் ஆகிய இரண்டு அணிகளும் ஒரு போட்டியில் கூட மோதவில்லை. எனவே இந்த போட்டி இந்த இரண்டு அணிகளுக்கும் இந்த மைதானம் ஒரு சமபலம் வாய்ந்த ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டாலும் கடந்த ஐபிஎல் 2024ஆம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளிலே பஞ்சாப் கிங் அணியானவர்கள் 5 போட்டிகளிலே இந்த மைதானத்திலே விளையாடி ஒரு போட்டியில் வெற்றியினையும் 4 போட்டிகளிலே தோல்வியினை தழுவியிருப்பதோடு இந்த 4 தோல்விகளும் தொடர் தோல்விகளாக அமைந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த மைதானம் சிஎஸ்கே அணியினருக்கு ஒரு பரிச்சயம் இல்லாத மைதானமாக காணப்பட்டாலும் அது பஞ்சாப் கிங் அணியினருக்கு ஒரு டாசி இல்லாத மைதானமாக இருப்பதன் அடிப்படையில் என்னை பொறுத்தவரையில் இந்த மைதானத்தினுடைய சாதகத்தன்மை சிஎஸ்கே அணியினருக்கு அதிகமாக காணப்பட்டது என்பது எனது எண்ணமாக காணப்பட்டது. எனவே கடந்த கால பெறுபர்கள் சமீப கால பெறுபர்கள் என்பன கிட்டத்தட்ட இரண்டு அணிகளுக்கும் சமபலம் வாய்ந்ததாக அமைந்திருக்கின்ற சூழ்நிலையில் இந்த மைதானமானது இந்த பஞ்சாப் கிங் அணியினருக்கு சாதகமில்லாத ஒரு சூழ்நிலையை கொடுத்திருப்பதும் சிஎஸ்கே அணியினருக்கு அது சாதகமான தன்மையினை ஏற்படுத்தியிருப்பதும் இந்த போட்டியிலே சிஎஸ்கே அணியினர் வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்பினை ஏற்படுத்தும் என்பது எனது எண்ணமாக காணப்பட்டது. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.